பைல்ஸ் பிரச்சனை மேம். நிறைய பேருக்கு இந்த பைல்ஸ் பிரச்சனை இருக்குது. அதுவும் அந்த பிரச்சனையை வெளியில சொல்லவே நிறைய பேர் கூச்சப்படுவாங்க. நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு அவங்க வந்து யோசிப்பாங்க. அது வந்து வராம இருப்பதற்கு என்ன செய்யணும், அது வந்துடுச்சுன்னா சித்தால என்ன வழிமுறைகள்லாம் இருக்கு மேம்? ஒரு சிலர் சொல்வாங்க ரொம்ப நாளா எனக்கு மலச்சிக்கல் இருந்து அதுக்கப்புறம் இந்த பைல்ஸ் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ அந்த மலச்சிக்கலை நம்ம சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன, உணவு முறைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். எவ்ரி மந்த் பீரியட்ஸும் போகுது, இதுவும் இருந்துச்சுன்னா அனிமிக்கா ஆயிடுவாங்க. இல்லைன்னா ரொம்ப அனிமிக் ஆயிடுவாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுதான் ஒரு தாங்க முடியாத ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு அது நல்லா க்ரோத் ஆகி ரெக்டம் ப்ரொலாப்ஸ் ஆகி வெளியில வந்துடும். நைட்டு டெய்லி நீங்க குடிச்சுக்கிட்டே வாங்க, இந்த மூலம் பிரச்சனையோ மலச்சிக்கலோ கண்டிப்பா இருக்காது. ஸோ கிளியரா சொன்னீங்க மேம். அதுவும் இந்த டாபிக் ஒவ்வொரு பெண்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு பீரியட்ஸ்ல பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கும். கண்டிப்பா கூடவே இதுவும் இருந்ததுன்னா அவங்களுடைய ஹெல்த்தே வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படும். ரொம்ப நல்லா ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க மேம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவுல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை ஆதம்பாக்கத்துல இருக்கக்கூடிய தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேருக்கு தான் வந்திருக்கிறோம். தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல டாக்டர் நித்யா மேம் ரொம்ப ரொம்ப சூப்பரான முறையில இங்க வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நல்ல முறையில சித்தர்கள் கூறிய வழியில அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனை மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. யாருமே இந்த பதிவை மிஸ் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைல்ஸ் பிரச்சனை பத்தி தாங்க பேச போறோம். 100 பேர்ல ஒரு 2-3 பேருக்கு பைல்ஸ் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம லைஃப் ஸ்டைல் மாறியதாலோ என்னவோ, இல்ல ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு, பொல்யூஷன் அதிகமாயிடுச்சு, இந்த பிரச்சனையினால என்னவோ 100ல கிட்டத்தட்ட 50ல இருந்து 60 பேர் வரைக்கும் இந்த பைல்ஸ் பிரச்சனையினால அவங்க வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த பைல்ஸ் வராம இருப்பதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், அது வந்துடுச்சுன்னா அதன் பிறகு நம்ம என்ன செய்யணும், சித்தால என்ன வழிமுறை இருக்குது, அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ளார போகலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க மேம். நீங்க மக்களுக்கு தேவையான நிறைய முக்கியமான விஷயங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா வீட்டுல அவங்க என்ன பண்ணலாம், சித்த மருத்துவத்துல அவங்க என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய சின்ன சின்ன குறிப்புகள் மூலமா உங்க பதிவுகள்ல நீங்க சொல்லிட்டு வரீங்க மேம். இன்னைக்கு உங்ககிட்ட நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பைல்ஸ் பிரச்சனை மேம். நிறைய பேருக்கு இந்த பைல்ஸ் பிரச்சனை இருக்குது. அதுவும் அந்த பிரச்சனையை வெளியில சொல்லவே நிறைய பேர் கூச்சப்படுவாங்க. நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு அவங்க வந்து யோசிப்பாங்க. அது வந்து வராம இருப்பதற்கு என்ன செய்யணும், அது வந்துடுச்சுன்னா சித்தால என்ன வழிமுறைகள்லாம் இருக்கு மேம்? இந்த பைல்ஸ் அப்படின்னு சொல்றது இந்த மூலம் சார்ந்து வர பிரச்சனைகள். பொதுவாகவே நம்ம உடல் பாத்தீங்கன்னா அந்த பாடி டெம்பரேச்சர் ஆனஸ்ல 2 degrees அதிகமா தான் இருக்கும். ஓகே. உடல் சூடு எப்பவுமே அங்க அதிகமா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளும் சரி, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் சரி, நிறைய பேர் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே வேலை பார்க்கறது தான். அவங்களுடைய ஜாப் நேச்சரே அப்படிதான். அப்போ என்ன ஆகுதுன்னா ஹீட் அதிகமாகுது அதுக்கு. ஸோ இதுல முக்கியமாக அந்த 7 சக்ராஸ் இருக்கு பாத்தீங்களா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள்ல இந்த மூலாதாரம், இந்த சக்கராவை நம்ம வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கணும். ஸோ இந்த சக்கரா வந்து இம்பேலன்ஸ் ஆகுதுன்னு சொல்லும் பொழுதுதான் நமக்கு மூலம் சார்ந்த பிரச்சனை வர்றது. ஸோ அதே மாதிரி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி, இந்த ஜெனிட்டல் ரீஜன்ல வரக்கூடிய பிரச்சனைகள், ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வர்றது எல்லாமே இந்த மூலாதார சக்கரத்தை பொறுத்துதான். ஓகே. அப்போ இதுல நமக்கு வந்து எப்படி நம்ம சரி செய்யலாம்? ஸோ ஒரு சிலர் சொல்வாங்க ரொம்ப நாளா எனக்கு மலச்சிக்கல் இருந்து அதுக்கப்புறம் இந்த பைல்ஸ் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்ப அந்த மலச்சிக்கலை நம்ம சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன, உணவு முறைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய உணவு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட், ப்ரோபயோட்டிக் இருக்கிற ஃபுட் எடுக்கணும். ஸோ அப்பதான் நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய பெருங்குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறும்.
அப்போ நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த நல்ல அந்த கார்ப்ஸ் நிறைய எடுத்து தண்ணி சரியா குடிக்காம உட்கார்ந்துட்டே ஒர்க் பண்றது. இந்த ஐடி ஃபீல்டுல எல்லாம் வந்து நிறைய பேருக்கு இது ப்ராப்ளம் வருது மேம். அதுவும் பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறது இல்ல, ஆமா, டக்குன்னு ஒரு ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறாங்க, இருக்கிற சீட்லயே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒண்ணு குடிச்சிடுறாங்க, முடிஞ்சது. அதே மாதிரி மிட் நைட் வரைக்குமே முடிச்சிருந்து நைட் ஷிஃப்ட் போறவங்களுக்கும் ரொம்ப எளிமையாக இந்த பைல்ஸ் பிரச்சனை வந்துருது. நீண்ட நாளா இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் மலச்சிக்கல் வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்கு. கான்ஸ்டிபேஷன் இருக்கா, அதிகமா சொல்லுவாங்க 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை தான் மோஷன் போறேன் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது மலச்சிக்கல் வரும். என்னன்னா அந்த ஆசனவாய் பகுதியில இருக்கக்கூடிய நம்மளுடைய ரெக்டட்டோட லாஸ்ட் எண்ட் பார்ட்ல இன்ஃப்ளமேஷன், ரத்த நாளங்கள் எல்லாமே சிதைவடையும் போது, ஸ்டூல்ஸ் வந்து அந்த மலம் ரொம்ப ட்ரை ஆயிட்டு ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ரத்த நாளங்கள்ல டேமேஜ் ஏற்பட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. பெண்களுக்கு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். எவ்ரி மந்த் பீரியட்ஸும் போகுது, இதுவும் இருந்துச்சுன்னா அனிமிக்கா ஆயிடுவாங்க, ரொம்ப அனிமிக் ஆயிடுவாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுதான் ஒரு தாங்க முடியாத ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு அது நல்லா க்ரோத் ஆகி ரெக்டம் ப்ரொலாப்ஸ் ஆகி வெளியில வந்துரும். வெளியிலேயே எனக்கு வந்து சிவப்பு நிறத்துல எனக்கு வெளியில சதை தெரியற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது அப்போ இல்லைங்க இது சர்ஜரி பண்ணிடுங்கன்னு பண்ணிடுறாங்கன்னா 1 வருடமோ 2 வருடமோ கழித்து மீண்டும் மூலம் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு ரொம்பவே இருக்கு. சர்ஜரி பண்ணாலும் திரும்ப வரும். ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்றது கிடையாது, நம்ம அந்த சிம்டம்ஸ் என்ன இருக்கோ அதை தான் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம், ரூட் காஸா நம்ம கிளியர் பண்ணல. அப்போ ஆல்ரெடி நம்ம ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்ஃப்ளமேஷன் அங்க இருந்துகிட்டே இருந்து மீண்டும் நமக்கு பைல்ஸ் வரும். நம்ம சித்தா மெடிசன்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா லாக்ஸேட்டிவ்ஸ், மலமிளக்கி மருந்துகளை முதல்ல கொடுக்கணும். முதல்ல ஈஸியா மோஷன் போங்க, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த பைல்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்போ ஒரு 3-4 நாட்களே ஃப்ரீ ஆயிடுறாங்களா, வயிறு வந்து நமக்கு நல்ல மலம் கழிவு எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிரும். ஸோ இதனுடைய வாதம் குறைஞ்சிரும். வாதம் குறையுது, மலம் வெளியேறுதுன்னா உடல்ல பாதி பிரச்சனை தீர்ந்துடும். கரெக்ட். அப்போ அந்த பைல்ஸுக்கான சில ஸ்பெஷல் மெடிசன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்குதான் நம்ம சித்த மருத்துவத்துல மூலக்குடோரி எண்ணெய் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்கு. பிஞ்சி கடுக்காய், இதுல வந்து கற்றாழை, வெள்ளை வெங்காய சாறு, அதிமதுரம், ஏலரிசி, இது எல்லாமே விளக்கெண்ணெயோடு சேர்த்து காய்ச்சுற ஒரு தைலம். ஸோ இந்த மூலக்குடோரி தைலம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுப்படி நம்ம குடிக்கணும். நைட்டு டெய்லி நீங்க குடிச்சுக்கிட்டே வாங்க. இந்த மூலம் பிரச்சனையோ மலச்சிக்கலோ கண்டிப்பா இருக்காது. ஸோ இதனோட சேர்த்து தான் நம்ம வந்து நவமூலச்சூரணம் அப்படின்னு ஒரு மெடிசன் குடிக்கிறோம். ஏன்னா மூலத்தை பொறுத்த வரைக்கும் 9 வகையான மூலம் வந்து சித்தால சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மூலத்திற்கும் சேர்த்து தனித்தனியான மருந்துகளும் இருக்கு. அப்போ மொத்தமாக நம்ம இந்த நவமூலச்சூரணம் நம்மளோட ஸ்பெஷல் மெடிசனா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். காலையில டெய்லி நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பாதாம் பிசின் நல்லா ஊற வச்சு மோர்ல சேர்த்து அது மோர்ல குடிக்கலாம், நீராகாரத்தோட குடிக்கலாம், கற்றாழை மோர்ல சேர்த்து குடிச்சுக்கிறது. இது எல்லாமே நமக்கு மூலத்தை தீர்க்கக்கூடியது. நல்ல காரமான உணவுகளை தவிர்த்துக்கோங்க. புளி சேர்த்து நல்லா சுண்ட வச்சு வத்த குழம்பெல்லாம் சாப்பிடுறீங்களா, தவிர்த்துக்கோங்க, அதெல்லாம் எடுக்க கூடாது. அவுட் சைட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ், ஸோ முதல்ல அந்த டேஸ்டா இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. தினம்தோறும் கீரை, ஏதாவது ஒரு கீரை, பருப்பு கீரையோ வெந்தய கீரையோ சிறுகீரையோ, மூலத்தை இது நல்லாவே குறைக்கும். துத்திக்கீரை மறக்காமல் சாப்பிடுவாங்க. ஸோ இதையுமே அரைச்சி மோர்ல வந்து நெல்லிக்காய் அளவு தினம்தோறும் காலையில குடிச்சிட்டு சித்த மருந்துகளை எடுக்கும்போது, ஒரு சிலருக்கு வெளியில எனக்கு ஸ்கின் டேக் முளை மாதிரி வலிச்சு வந்திருக்குன்னே சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு டைம் மோஷன் போகும்போதும் ப்ளீடிங் ஆகும். ஸோ வெளியில வருதுங்க, அப்புறம் அதுக்கப்புறம் நான் கை வச்சு தள்ளி விடுவேன், உள்ள இருக்கும். சில நேரத்துல அந்த growth வெளியிலேயே தெரியுது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப சிரமப்பட்டு மோஷன் போயிட்டே அது வந்து முக்கிய நம்ம வெளியில தள்ளுறோம்னா யுட்ரஸோ பிளாடரோ ப்ரொலாப்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது அந்த அளவுக்கு ஏன் போகணும், ஈஸியா நம்ம சித்தா மெடிசன்ஸ் நீங்க எடுத்து பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப கிளியரா சொன்னீங்க மேம். அதுவும் இந்த டாபிக் ஒவ்வொரு பெண்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு பீரியட்ஸ்ல பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கும். கண்டிப்பா கூடவே இதுவும் இருந்ததுன்னா அவங்களுடைய ஹெல்த்தே வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படும். ரொம்ப நல்லா ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க மேம். ரொம்ப நன்றி மேம்.
நேயர்களே, இன்னைக்கு வந்து மேம் பேசின டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு டாபிக்கு. ஸோ இதை எல்லாமே வந்து நீங்க கவனமா பார்த்து, உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம்ம நித்யா மேமை வந்து ஒரு முறை நீங்க நேர்ல பார்த்து அவங்களுடைய ஆலோசனைகளை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ல வந்து நம்பர் இருக்குது. ஸோ நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை வந்து பிளாக் பண்ணிக்கோங்க. நீங்க வெளியூர்ல இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, நீங்க ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆதம்பாக்கம் கிளினிக்கை தவிர்த்து அவங்களுக்கு தாம்பரத்துல மற்றொரு கிளினிக்கும் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நம்ம மேடமை பார்க்கணுன்னா அதற்கும் நீங்க அப்பாயின்மெண்ட் பிளாக் பண்ணிக்கோங்க. நல்ல முறையில இந்த சின்ன சின்ன குறிப்புகளை நீங்க பின்பற்றி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.